கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராமர் சிலைக்கு வளையம் போட்டு ஜெயிக்க பார்த்தாங்க ரேவதி. அவங்களால முடியல. கார்த்தி வந்து அந்த வளையத்தை போட்டு அந்த ராமர் சிலையை ஜெயிச்சிட்டாங்க. சிலையில் வலை விழுந்ததும் அப்படியே ரேவதி கார்த்தியை ஹட் பண்ணிக்கிறாங்க. அவங்களையும் அறியாமல் அவ்வளோ கூட்டத்துலையும் ஹட் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. அப்போ கடைக்காரர் வந்து இந்தாங்க மேடம், நீங்கள் ஜெயிச்ச ராமர் சிலைன்னு கொடுக்குறாங்க. இதை பார்த்த ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அச்சோ இவ்வளோ பேர் மத்தியில் இப்படி பண்ணிட்டோமேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே மேல்வாகனம் ரேவதி நடந்துக்கிட்டதை பார்த்து வெக்கப்பட்டு திரும்பி பார்க்காம கூச்சத்தோடு நிற்கிறாங்க. ரேவதி அப்பாடா நான் ஆசைப்பட்ட சிலை எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. போதுமெல்லாம் சரி கிளம்பலாமான்னு காட்டி மயில் வாகனம் சொல்றாங்க. இருப்பா, ரோஹிணிக்கு சென்ட்டுனா ரொம்ப பிடிக்கும், நானும் முயற்சி பண்ணி பார்க்குறேன், இங்கே கொடுங்க வளையத்தை கொடுங்கன்னு சொல்லி மயில் வாகனம் அந்த சென்ட் பாட்டிலுக்கு வலை வீசி பார்க்குறாங்க. 1 2 3 4 5ன்னு வரிசையாக 10 வலை வீசி 10வது வலையில் அது சோப்பு டப்பாவில் விழுந்துருது. கடைசியாக எங்கள் சென்ட் பாட்டிலுக்கு நீங்கள் வலை போட்டு இப்போ சோப்பு டப்பா கிடச்சிருக்கு பாருங்கிறாங்க காட்டி. அட விடுப்பா, எதுவாக இருந்தாலும் வாசனை திரவியம் தானே, எதை கொண்டு கொடுத்தாலும் என் ரோஹிணிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த சென்ட் பாட்டில் விட்டுட்டு அந்த சோப்பு டப்பாவையே தூக்குப்பான்னு சொல்லி சோப்பு டப்பாவை வாங்கிட்டு போகிறாங்க மயில் பார்க்கணும். ரேவதிக்கு ராமர் சிலை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதை பார்த்துக்கிட்டே ரசித்து நிற்கிறாங்க. அப்போ ரோஹிணி வராங்க. என்ன ரோஹிணி, சிலையை வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்க, என்ன விஷயம்னு கேட்குறாங்க ரோஹிணி. இல்லை ராமர் சிலைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. ஓ, ராமர் சிலை மாதிரி உன் புருஷனும் இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? அக்கா, உன்னோட கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது, எனக்கு சிலை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் நான் பார்த்துட்ருக்கேங்கிறாங்க ரேவதி. ஓ அப்படியா, சரி சரி நல்லா பாருன்னு சொல்லிட்டு ரோஹிணி அந்த பக்கம் போகிறாங்க. அப்போ தான் கோயிலுக்காக மைதிலியும் வர்றாங்க. மைதிலி வந்ததுமே ரேவதியை பார்த்துடுறாங்க. கோயிலுக்குள்ளே வந்ததும் ரேவதி ரேவதின்னு கூப்பிட்டுட்டு வராங்க. ரேவதி கவனிக்கவே இல்லை. கிட்ட வந்ததுக்கப்புறமா என்ன ரேவதி, நான் அங்கேருந்து வரும்போது கூப்பிட்டுட்டே வந்தேன், நீங்கள் கவனிக்காமல் இருக்கீங்களே, அப்படி என்ன யோசனைன்னு கேட்குறாங்க மைதிலி. அதுவா, இங்கே பார்த்தீங்களா ராமர் சிலை, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதையவே பார்த்துட்டு இருந்ததுனால நீங்கள் வந்ததை நான் கவனிக்கலைங்கிறாங்க ரேவதி. ரேவதி, ராமர் சிலை ரொம்ப அழகாக இருக்குது, கடையில் வாங்கினீங்களான்னு கேட்குறாங்க மைதிலி. இல்லைங்க, பொருள் செலக்ட் பண்ணி எடுக்கிறது, அதில் செலக்ட் பண்ணி என் வீட்டுக்காரர் தான் இந்த சிலையை எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க ரேவதி. ஓ அப்படியா, எங்கள் வீட்டு மாப்பிள்ளை மாதிரியே உங்கள் வீட்டுக்காரரும் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை வாங்கி தருவார் போல இருக்குங்கிறாங்க. அவருக்கு விருப்பமே இல்லைனாலும் அது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க ரேவதி. ஓ அவ்வளோ நல்லவரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ராஜராஜன், மயில் வாகனம், சுவாதி, ரோஹிணி இவங்க எல்லாரும் வர்றாங்க. இவங்க எல்லார்ட்டையும் ரேவதி இவங்க எங்கள் அக்கா, அப்பா, மாமா இப்படி எல்லாம் அறிமுகப்படுத்துகிறாங்க. சரி, எல்லார்ட்டையும் அறிமுகப்படுத்துறீங்க, ஆனால் உங்கள் வீட்டுக்காரரை மட்டும் இன்னும் நான் பார்க்கவே முடியலையேங்கிறாங்க மைதிலி. அவர் தானே அறிமுகப்படுத்தல, இருங்க இங்கே தான் எங்கேயோ இருந்தார் அப்படின்னு தேடுறாங்க. இன்னும் கொஞ்சம் இந்த பக்கமாக வந்து பார்க்குறாங்க. கார்த்தி வேற 2 பேர்த்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த ரேவதி, அதோ அங்கே நிற்கிறார் பாருங்க, அவர் தானே சொல்கிறாங்க. கார்த்தி அந்த பக்கமாக திரும்பி நிற்கிறனால பின்னாடி பார்த்துட்டு அதோ அவர் தான், வாங்க போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க ரேவதி. மைதிலியும் ரேவதியும் அங்கே போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக கார்த்திக்கு ஃபோன் வந்துடுது. அதை ஃபோன் எடுத்துகிட்டே அந்த பக்கம் போயிடுறாங்க. ரேவதி மைதிலியும் பக்கம் வந்து பார்க்கும்போது அங்கே கார்த்தியை காணோம். இங்கே தானே நின்னார், எங்கே போயிருப்பாரு அப்படின்னு மறுபடியும் 2 பேர் தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தானே இருந்தார், அதுக்குள்ளே எங்கே போனாருன்னு தெரியலையே அப்படின்னு ரேவதி சொல்லவும், சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்து பொறுமையாக பார்த்துக்கலாங்கிறாங்க மைதிலி. இல்லை நான் தேடி பார்க்குறேங்கிறாங்க ரேவதி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி மைதிலியும் ரேவதியும் சாமி கும்பிடலான்ட்டு போகிறாங்க. பாட்டி வந்து கணக்கு பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க, கணக்கு என் பேட்டிங்கெல்லாம் இங்கே தானே இருந்தாங்க, அவங்களையெல்லாம் எங்கே காணான்னு கேட்குறாங்க. அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தேன், இங்கே தான் எல்லாரும் இருந்தாங்கங்கிறாங்க. அப்படியா, சரி சீக்கிரமாக அவங்க எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு அதோ அங்கே பக்கத்தில் இருக்குது அந்த கோயிலில் தான் முளைப்பாரி எல்லாம் இருக்குது, அந்த முளைப்பாரி எடுக்கிறதுக்கு வந்தாகணும், சீக்கிரம் தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வரீங்களாங்கிறாங்க பாட்டி. சரிம்மா நான் இப்போ போய் பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் இருங்கன்ட்டு போகிறாங்க. பேத்திங்களை வர சொல்லிவிட்டு அந்த பக்கமாக போய் கோயில் வாசலுக்கு முன்னாடி தான் நின்று அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக மைதிலியும் உள்ள வராங்க. மைதிலி பாட்டி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காம சந்திக்கவே முடியல. மைதிலி போய் அங்கே சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே ரேவதியும் பக்கத்தில் தான் இருக்காங்க. கணக்கு பிள்ளை வந்ததும் ரேவதி கூப்பிட்டு முளைப்பாரி எடுக்கிற பக்கம் பாட்டி இருக்கிறதாவும் அங்கே உங்களை வர சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நான் இப்போ வந்துடுறேன், நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு மைதிலிகிட்ட சொல்லிட்டு போகிறாங்க ரேவதி. நீங்கள் இங்கேயே இருங்க, நான் போய் முளைப்பாரி எடுத்துகிட்டு வந்துடுறேங்கிறாங்க. மைதிலியும் சரி போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. முளைப்பாரி எடுக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. அங்கே பாட்டியை காணான்னு ரோஹிணி கேட்குறாங்க. பாட்டி வந்ததுக்கப்புறமா, பாட்டி நீங்கள் எங்கே போயிட்டீங்க, உங்களை காணான்னு இவ்வளோ நேரமாக காணான்னு தேடினேங்கிறாங்க. அதுவா, கோயில் கும்பாபிஷேகத்தை பற்றி தர்மகர்த்தா என்கிட்ட பேசணும்னு கூப்பிட்டுருந்தாங்க, அதான் நான் போய் பார்த்துட்டு வந்தேம்மாங்கிறாங்க. சரி இதுதான் முளைப்பாரியா பாட்டின்னு கேட்குறாங்க ரேவதி. ஆமாம்மா, கோயில் விசேஷம், திருவிழா, கும்பாபிஷேகம் வந்தால் முளைப்பாரி போட்டு வளர்க்குறது வழக்கமே. இந்த கோயிலில் தான் முளைப்பாரி போட்டு திருவிழா நடக்கிற இடத்துக்கு இந்த கோயிலில் இருந்து அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போவோங்கிறாங்க பாட்டி.
பாட்டி இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியாது, அம்மா எங்கே எங்களுக்கு திருவிழாவெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரேவதி. அட விடுங்க, அம்மா கூட்டி போலின்னு என்ன, அதான் பாட்டி மூலமாக இப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் என்னங்கிறாங்க மயில்வாகனம். 3 பேரும் முளைப்பறி எடுத்துருவீங்கல்லன்னு பாட்டி கேட்குறாங்க. அதெல்லாம் எடுத்துருவோன்னு சொல்கிறாங்க ரேவதி. அம்மா முளைப்பறிக்கு பூஜை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி திண்ணீர் தட்டத்தை கொடுக்குறாங்க. பாட்டி பூஜையை பண்ணி எல்லாரும் முளைப்பறி எடுக்க சொல்கிறாங்க. எல்லாரும் எடுத்ததுக்கப்புறமா ரேவதி உனக்கு கைவலி எப்படி இருக்குது, உன்னால் எடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க சுவாதி. அதெல்லாம் எடுத்துருவேன்னு சொல்கிறாங்க ரேவதி. சரி இன்னும் 3 தான் இருக்குது, பாட்டி வந்து எடுத்து கொடுக்க சொல்லலான்னு சொல்லி பாட்டியை கூப்பிட்றாங்க. 3 பேர்த்துக்கும் ஒவ்வொரு முளைப்பறியை எடுத்து கொடுக்குறாங்க பாட்டி. எடுத்து கொடுத்து இப்படின்னு நவரும்போது கரெக்டாக பின்னாடி இருந்த ஒரு பொண்ணு ரேவதி காலை தட்டி விட்டுறாங்க. அந்த நேரம் பார்த்து கையில் வச்சிருந்த முளைப்பறியை கீழே போட்டுறாங்க. கீழே விழுந்ததும் எல்லாரும் பயத்தில் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. முளைப்பறி விழுந்தா அபசகுணமாச்சு, பின்னாடி இருந்த ஒருத்தருக்கு பார்த்து எடுக்கக்கூடாதாங்கிறாங்க. தெரியாமல் தட்டி விட்டுட்டேங்கிறாங்க. இன்னொரு அம்மா சொல்கிறாங்க, இல்லை இந்த பொண்ணு ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கு, அதனால தான் முளைப்பறி கீழே விழுந்துருச்சுங்கிறாங்க. இதை கேட்ட காட்டி விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. ஏமா இப்படி சொல்கிறீங்களே, அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும், ஏமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, கூட்டத்தில் புரிஞ்சுக்காமல் பேசுவீங்களா, அவங்க என்ன வேணும்னா போட்டாங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி. தெரியாமல் விழுந்துருச்சு, அதுக்கே இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுவாதி சொல்கிறாங்க, அக்கா என்னோட முளைப்பறியை நீ எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம், நீயே எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு ரேவதி அப்படியே மனசோர்ந்து அந்த பக்கம் போய் நிற்கிறாங்க. கார்த்தி இதை புரிஞ்சுக்கிட்டு, ரேவதி நீ ஒன்றும் கவலைப்படாது, அவங்க ஏதோ சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது எல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காதேன்னு சொல்கிறாங்க கார்த்தி. இல்லை அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே, இந்த மகேஷ் மாயாவை நான் கண் மூடித்தனமாக நம்பினேன், நீ தான் என்னை ஏமாத்துறதா நினச்சி நான் கண்டபடி உன்னை திட்டியிருக்கேன், நிறைய இடத்துல அவமானப்படுத்தியிருக்கிறேன், மேலே இருந்த கோபத்தில் நான் ஆஸ்திரேலியா போகிறதுக்கும் கூட முடிவு பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறாங்க ரேவதி. அதையெல்லாம் விடு, பழசை பற்றி நினைக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. பாட்டி ஊர்வலம் கொஞ்சம் லேட்டாக போகலாம், இருங்க இப்போ வந்துடுறேங்கிறாங்க. என்னையா பண்ண போகிற அப்படின்னு பாட்டி கேட்கவும், இதோ இப்போ வந்துடுறேன் பாட்டி, ரேவதியும் உங்கள் கூட வருவா அப்படின்னு சொல்லி போகிறாங்க. சரிம்மா எல்லாரும் கொஞ்சம் நேரம் இருங்க, என் பேரன் சொல்லிட்டு போகிறான்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லவும், அங்கே இருக்கிறவங்களும் சரிங்கம்மா அவங்க வரட்டும் போய்க்கலாங்கிறாங்க. வந்து ஒரு லேடியை கேட்குறாங்க, இங்கே யார் வீட்லையாவது முளைப்பறி இருக்குமான்னு கேட்குறாங்க. அதில் ஒருத்தர் எனக்கு யாரும் அப்படி தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாங்க, ஆமாங்க ஒருத்தர் அவசரமாக வெளியூர் கிளம்பி போயிட்டாங்க, அவங்க போட்டு வச்ச முளைப்பறி வீட்டில் தான் என்ன கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா, வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் வீட்டை காட்ட முடியுமான்னு கேட்குறாங்க. சரி வாங்க சார் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆமாங்க எங்கள் அம்மாவும் முளைப்பறி போட்டு வச்சாங்க, திடீர்னு அவங்க வெளியூர் போக வேண்டிய சொல்லி போயிடுச்சு, வெளியூர் கிளம்பிட்டாங்க, அந்த முளைப்பறி வீட்டில் தான் இருக்குது, நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போய் உங்கள் நேர்த்தி கடனை பண்ணுங்கன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து தரேன்னு எடுத்துகிட்டு வராங்க. முளைப்பறியை வாங்கிட்டு வந்து இங்கே கூட்டத்தில் இருக்கிற ரேவதிக்கு கொடுக்குறாங்க. இது ஏது உனக்குன்னு கேட்குறாங்க ரேவதி. அதெல்லாம் உனக்கு எதுக்கு, இந்த முளைப்பறி எடுத்துகிட்டு எல்லாத்தோட ஒன்றா கிளம்புங்கிறாங்க. பாட்டியும் அதை பூஜை பண்ணி எடுத்து ஆரம்பித்து அனுப்பி வைக்கிறாங்க. பாட்டியா என் பேத்தி முகத்தில் எவ்வளோ சந்தோஷங்கிறது. ஆமாம் பாட்டி, இவ்வளவு நேரமாக மூஞ்சியை தூக்கிட்டு உம்முன்னு வச்சுருந்தா, இப்போ பாருங்க அவள் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் தெரியுதுங்கிறாங்க ரோஹிணி. சரி பிரச்சனை முடிஞ்சதெல்லாம் இப்போ ஊர்வலத்தை ஆரம்பிக்கலான்னு ராஜராஜன் சொல்கிறாங்க. ஆரம்பிக்கலாமே, கொலவை போடுங்க அப்படின்னு சொல்லி பாட்டி சந்தோஷமாக எல்லாரும் கொலவை போட்டுட்டு முளைப்பறி எடுத்துக்கிட்டு எல்லாரும் கூட்டமாக அந்த கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. கோயில்கிட்ட வந்ததும் பாட்டி காட்டிக்கிட்ட ஒரு வேலை கொடுக்குறாங்க. சாமிக்கு பட்டாட சொல்லியிருந்தேன், அது வந்துருச்சான்னு நீ போய் பார்த்துட்டு வந்துடுறியாங்கிறாங்க. சரி பாட்டி நான் போய் அதை என்னென்னு பார்த்துட்டு வரேன்ட்டு போகிறாங்க காட்டி. மைதிலி கோயிலுக்குள்ள நின்றுட்டு முளைப்பறி வந்துருச்சு போல இருக்கு, எல்லாரும் ஆரவாரமாக சத்தத்தோடு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. வாகனம் ராஜராஜன் கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணுங்கள்லாம் முளைப்பறி எடுத்துகிட்டு போகிறத பார்க்குறக்கு எவ்வளோ சந்தோஷமாக அழகாக இருக்குது தெரியுமாங்கிறாங்க. இதில் கூடவே அத்தையும் கலந்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குங்கிறாங்க. என்ன மாப்பிள்ள பண்ணுறது, அவளோட பிடிவாதம் ஈகோ இதனால இப்படி சந்தோஷமான விஷயங்களெல்லாம் இழந்துட்டு இருக்கா, அவள் பிடிவாதம் எப்போ தான் மாறுமோ, அவளுக்கு கொடுப்பு இல்லைன்னு நினச்சிக்க வேண்டியதாங்கிறாங்க ராஜராஜன். இந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் பார்க்குறக்கு கொடுத்து வைக்காமல் போச்சுங்கிறாங்க மயில்வாகனம். சரி வாங்க மாப்பிள்ள, அதை பற்றி நம்ம பேசி என்ன செய்ய போகிறோன்ட்டு போகிறாங்க. முளைப்பறி எல்லாம் கொண்டு வச்சு பார்க்கும்போது அங்கே பாட்டியும் காணா கார்த்தியும் காணா. பாட்டி அதுக்குள்ளே எங்கே போனாங்க, பாட்டி காணுமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ மைதிலையும் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. பாட்டி கார்த்தி 2 பேர்த்தையும் காணான்னு சுவாதி கேட்குறாங்க. இப்போ வந்துடுவாங்க, அந்த பக்கமாக ஏதோ ஒரு வேலையை போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மைதிலி ரேவதியை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. ரேவதி கண்ணு கலங்கியிருக்க, கை வலிக்குதா, உன்னால் முளைப்பறி தூக்க முடியலையான்னு கேட்குறாங்க மைதிலி. அதெல்லாம் இல்லை, முளைப்பறி விஷயத்தில் என் வீட்டுக்காரர் எனக்காக செஞ்சதை நினச்சி எனக்கு கண்ணு கலங்கிருச்சுங்கிறாங்க ரேவதி. அப்படி அவர் உனக்காக அப்படி என்ன தான் செஞ்சாருன்னு கேட்குறாங்க மைதிலி. நடந்ததையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ரேவதி. ஆனால் இதுக்காக நான் அவருக்காக என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரேவதி. இதை பாரு ரேவதி, நீ சொல்கிறதையெல்லாம் பார்க்கும்போது எங்கள் தீபாவோட வீட்டுக்காரரோட ஞாபகம் தான் வருது. அவரும் இப்படி தான் தீபாவை அப்படி தாங்குவார், அவளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அப்படியே துடிச்சு போயிடுவார். எங்கள் வீட்டு தீபாவை அவங்க வீட்டில் யாருக்குமே பிடிக்கல, ஆனால் அப்போ கூட அவர் தான் அவளுக்கு சப்போர்ட்டாக இருந்தார். தீபாவுக்கு பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், அவளோட லட்சியம் கனவு இது எல்லாம் நிறைவேற்றுறதுக்காக எப்பவும் அவளுக்காக சப்போர்ட்டாக இருந்தார். ரேவதி மைதிலியவே பார்த்துட்டு இருக்காங்க. மைதிலி பார்த்துட்டு, ஐயோ நீங்கள் உங்கள் வீட்டுக்காரரை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, நான் எங்கள் குடும்ப கஷ்டத்தை பற்றி உங்களை சொல்லி வருத்தப்பட வச்சுட்டேன், மன்னிச்சிடுங்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, உங்கள் வீட்டு மாப்பிள்ளையை பற்றி நீங்கள் சொல்லும் போதெல்லாம் அவரை பார்க்கணும் போல் இருக்குது, எனக்கு அப்படியே பிரமிப்பாக இருக்குங்கிறாங்க. ரேவதி
காலம் கூடி வந்தால் கண்டிப்பாக நீயும் அவரை பார்ப்பேன்னு சொல்கிறாங்க மைதிலி. சரி நேரம் கூடிக்கிட்டே போகுது, எல்லாரும் முளைப்பாரியை வச்சு கும்மி கொட்ட போகிறாங்க, நம்ம போய் பார்க்கலான்னு கூப்பிட்றாங்க ரேவதி. சரி போகலாம் அப்படின்னு மைதிலி ரேவதி 2 பேரும் அங்கே கும்மி அடிக்கிற பக்கம் போகிறாங்க. முளைப்பாரியை வச்சு பூஜையை முடிச்சதும் கும்மி அடிக்க சொல்கிறாங்க. அடுத்தது எல்லாருமா சுற்றி நின்று கும்மி அடிச்சிட்டு இருக்காங்க. பாட்டி அப்பாடா இப்போ தான் இத்தனை வருஷமாக இதையெல்லாம் பார்க்க மாட்டோமான்னு ஏக்கத்தோடு இருந்தேன், இன்றைக்கி தான் இதெல்லாம் நடந்திருக்கு, என் மனசுக்கு நிறைவாக இருக்குன்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பாட்டி ஒரு பக்கம் நிற்கிறாங்க, மைதிலி இன்னொரு பக்கம் வந்து நிற்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்காமையே நின்றுட்டு இருக்காங்க. ரேவதி ஒரு பக்கம் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்தியும் அவங்களும் ரொம்ப பிஸியாக வெளியில் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் இங்கே கும்மி அடிச்சிட்டு இருக்காங்க. மைதிலியும் ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கிற திசையில் அந்த பக்கமாக திரும்பி பார்க்குறாங்க. அங்கே கார்த்தி நிற்கிறத பார்த்ததும் மைதிலிக்கு ஒரே அதிர்ச்சி. இது என்னது கார்த்திக் தம்பி மாதிரி இருக்கே, சரி போய் பார்த்துட்டு வருவான்னு சொல்லிட்டு மைதிலி அங்கேருந்து கார்த்தியை தேடிக்கிட்டு வராங்க. கார்த்தி ஃபோன் பேசிக்கிட்டே அப்படியே அந்த பக்கம் வந்துடுறாங்க. வந்து பார்க்கும்போது மைதிலி வந்து பார்க்கும்போது அவங்கள காணோம். என்னது கார்த்திக் தம்பி மாதிரி தான் இருந்துச்சு, இப்போ அவரை காணுமே, அதுக்குள்ளே எங்கே போயிருப்பாருன்னு தேடிட்டு இருக்கும்போது அங்கே ரேவதி வராங்க. ஆமாம் அங்கே தான் நின்றுருந்தீங்க, அதுக்குள்ளே இங்கே வந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க ரேவதி. ஆமாம் எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இங்கே வந்திருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் பார்க்கலான்ட்டு வந்தேங்கிறாங்க. அப்படியா, அவரை நீங்கள் பார்த்துட்டீங்களான்னு கேட்குறாங்க ரேவதி. இல்லை காணோம், அவங்க ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ளே எங்கேயோ வெளியில் போயிட்டார் போல இருக்குங்கிறாங்க. சரி ரேவதி எனக்கு ஒரு சந்தேகம், தப்பாக எடுத்துக்காதேன்னு கேட்குறாங்க மைதிலி. சொல்லுங்கள் கேளுங்கங்கிறாங்க ரேவதி. இல்லை உங்கள் 2 பேர்த்துக்கும் லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்குறாங்க. அது ஒரு ஆக்சிடென்ட்டுங்கிறாங்க. இதை கேட்டதும் மைதிலிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்ன சொல்கிறீங்க, ஆக்சிடென்ட்டா, எப்படி உங்கள் கல்யாணம் நடந்ததுன்னு கேட்குறாங்க மைதிலி. கல்யாணம் நடந்த கதையை சொல்கிறாங்க ரேவதி. கதையை கேட்டதும் மைதிலி சொல்கிறாங்க, அப்போ உங்கள் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவரத்தோட மான மரியாதையை காப்பாற்றுறதுக்காகவும் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காகவும் என்னமா அவரோட வாழ்க்கையை பணயமாக வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க மைதிலி. ஆமாங்க, அப்போ அவரை பற்றி நான் புரிஞ்சுக்கல, அதுக்கப்புறம் தான் அவரை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அவர் மனசு நோக நான் நிறைய தடவை காயப்படுத்தியிருக்கேன். அவரை தப்பாக பேசின போதெல்லாம் கூட அமைதியாகவே இருப்பார். குடும்ப சூழ்நிலை காரணத்துக்காக தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணினேன்னு சொல்லுவாரே தவிர அவர் விருப்பப்பட்டு ஒன்று என் கழுத்தில் தாலி கட்டலை. எனக்கும் அதில் விருப்பம் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ யாரை பிடிக்கும்னு கேட்டால் எனக்கு அவரை தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க ரேவதி. இதை கேட்டு மைதிலி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆமாங்க, இப்படி ஒரு நல்ல மனுஷனை யாருக்கு தான் பிடிக்காது. நீங்கள் உங்கள் வீட்டுக்காரரை பற்றி பெருமையாக சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை, ரொம்ப பெருமைக்குரியவர் தான் சொல்லி மைதிலி பாராட்டுறாங்க. இதை கேட்ட ரேவதிக்கு ரொம்ப பூரிப்பும் சந்தோஷம் வெக்கப்பட்டு நிற்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா சிவனாண்டி, முத்துவேல், சந்திரா இவங்க 3 பேருமா சேர்ந்துக்கிட்டு இந்த டிரைவர் பையில எப்படி வீட்டை விட்டு வெளியே அவனை அடிச்சு வரலான்னு பார்த்தா அவன் நமக்கெல்லாம் செக் வச்சிடறான். இப்போ எப்படி தான் அவனை மடக்கி பிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே பாருங்க, அவன் சென்டிமெண்ட்டில் தான் அடங்குவான். ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அடிதடியிலேயே இறங்கி பார்த்தாச்சு, அவனை பல தந்திரமான முறையிலையும் வெளியே அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணி பார்த்தாச்சு. ஆனால் அவனை கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ என்ன செய்யலாம்னா, அவனுக்கு அம்மா இருக்காங்கல்ல, அம்மாவை தூக்கிட்டு வந்துட்டா இவன் சென்டிமெண்ட்டில் அப்படியே நொடிஞ்சு போயிடுவான். அதுக்கப்புறம் கத்தி கதறி பதறி போய் ஓடி வருவான். அப்போ எல்லா உண்மையும் கக்க வச்சிடலாங்கிறாங்க. அம்மா செத்துப்போ, அம்மாவுக்காக இவன் எல்லா உண்மையும் சொல்லித்தானே ஆகணும். எல்லா உண்மையும் சொன்னான்னா அதுக்கப்புறம் இவன் யாருங்கிற உண்மை தெரிஞ்சதும் சாமுண்டீஸ்வரி இவனை வீட்டில் வச்சிருக்கவே மாட்டா, வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுவா. இதுதான் நல்ல ஐடியா, அவங்க அம்மாவை தூக்கிடுவோம் அப்படின்னு ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணி அபிராமி அம்மாவை தூக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க. அங்கே அவங்க கொடுத்த அட்ரஸில் போய் அந்த ரவுடிங்க பார்க்குறாங்க. அங்கே அபிராமி அம்மா இல்லை. அபிராமி அம்மா வேறொரு இடத்துக்கு வந்ததும் கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தி, நீ சொன்ன மாதிரி நான் அந்த வீட்டில் இல்லைப்பா, இப்போ உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருக்கேங்கிறாங்க. நீங்கள் அங்கேயே பாதுகாப்பாக பத்திரமா இருந்து நாளைக்கு காலையில் கும்பாபிஷேகத்துக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. கார்த்தி, ஏன்ப்பா அந்த வீட்டில் இருக்க வேண்டாம்னு சொன்னேன், அங்கே நான் நிம்மதியாக அமைதியாக இருந்தேனேங்கிறாங்க. அபிராமி, இல்லைம்மா, இந்த சந்திரா இருக்காங்க பாரு, அவங்களும் அவங்க வீட்டுக்காரமாக சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வழியில் இந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை கண்காணிக்கிறதுக்காக நான் ஒரு ஆள் வச்சிருக்கேன். அந்த ஆள் மூலமாக தெரிஞ்சுங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுத்து அந்த நேரத்தில் என்ன அங்கே வெளியே வர மாதிரி பண்ணிடுவாங்க. அதனால தான் உங்களை பாதுகாப்பாக இருக்க சொல்லி சொன்னேங்கிறாங்க. கார்த்தி, ஓ அப்படி சொல்ல வரியா, சரிப்பா, நான் பாதுகாப்பாகவும் நான் பத்திரமா இருக்கேங்கிறாங்க. அபிராமி, சரிம்மா, நான் சொல்லும்போது நீங்கள் வந்தால் போதுன்னு சொல்கிறாங்க. கார்த்தி சரி பண்ணிட்டு போன வைக்கிறாங்க. சிவனாண்டி அனுப்பின ஆள் அந்த வீட்டில் போய் பார்க்குறாங்க. வீடு பூட்டி இருக்குது, வீட்டில் யாருமே இல்லையே, எங்கடா போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு உடனே சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இல்லைடா அங்கே தான் இருந்தாங்க, பாருங்கள் நல்லா பாருங்கங்கிறாங்க. சந்திரா, இல்லை மேடம் நீங்கள் காணாங்கிறாங்க. இதை கேட்டதும் சந்திராவுக்கும் சிவனாண்டி, முத்துவேல் இவங்க 3 பேரும் என்னடா இவரோட அம்மாவை தூக்கலான்னு நாம பிளான் போட்டோம், அதுக்கு முன்னாடியே அவன் பிளானோட எங்கேயோ அந்த அம்மாவை வெளியில் இருக்க தங்க வச்சிட்டான், இப்போ எப்படி அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கிறதுங்கிறாங்க. சரி விடு, அவங்க அம்மா தான் அதிசயமாக என்ன, அவன் பொண்டாட்டி ரேவதி எங்கேயாவது தனியாக சிக்குவல்ல, அவளை பார்த்து மடக்கிடலாமான்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, இப்போவெல்லாம் ரேவதி மேலே அவனுக்கு ரொம்ப பாசம் அதிகம், அவனை தூக்கிட்டா கூட போதுங்கிறாங்க. சந்திரா, கரெக்டாக சொன்ன சந்திரா, ஒன்று இந்த கிளவியை தூக்கலாம், இல்லைன்னா ரேவதியை தூக்கிடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க சிவனாண்டியும் முத்துவேலும். இந்த கிளவி எப்பவும் கூட்டத்தோடவே சுற்றிட்டு இருக்கு, அதோ அந்த ரேவதி தான் ஓரம்பாரமாக அப்படியே கடைவீதியாக சுற்றிட்டு இருக்கா, அவளை மடக்கிடலாங்கிறாங்க. இப்படி 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தூக்குனா தான் அவங்க வாயிலிருந்து உண்மை வெளியே வரும். விடிஞ்சா கும்பாபிஷேகம், சீக்கிரமாக ஏதாவது ஒன்று பண்ணி இந்த கும்பாபிஷேகத்தையும் நிறுத்தணும், அந்த டிரைவர் பையிலையும் காட்டி கொடுக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு அவசரப்படுத்துறாங்க. சந்திரா, நீ ஒன்றும் கவலைப்படாதா சந்திரா, இன்னும் விடிகிற வரைக்கும் நேரம் இருக்கல்ல, நாங்கள் பார்த்துக்குறோம் விடுங்கிறாங்க முத்துவேலு. மைதிலி கார்த்தி தேடிக்கிட்டு வராங்க. இந்த பக்கமாக சிவனாண்டி, முத்துவேலு, சந்திரா இவங்க 3 பேரும் யாராவது சிக்குவாங்களா, அவங்கள கடத்திட்டு போய் வச்சு
கார்த்தியை மடக்கி பிடிக்கலான்னு நினைக்கிறாங்க. ரேவதிக்கு கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா கார்த்தி மேலே அன்பு பாசம் அளவு கடந்து கூடிட்டு இருக்குது. அடடா, இப்போ இவர் கூட இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். கோயிலில் ஜோடியை சாமி கும்பிட்டு கடைவீதியெல்லாம் ஜோடியை சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு இருக்காங்க ரேவதி. பாட்டி ஐயோ பேராண்டி என்ன செய்ய போறானோ, இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்து முடிகிற வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு பாட்டி ஒரு பக்கம் வேண்டிட்டு இருக்காங்க. மயில்வாகனும் ராஜராஜனும் சாமுண்டீஸ்வரி வராமல் இருந்ததே நல்லதா போச்சு. வந்திருந்தானா பல கேள்வியே பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். நல்ல வேளை அபிராமியும் இந்த கும்பாபிஷேகத்துக்கு வரதா சொல்லியிருக்கா. இவ்வளவு நாளைக்கு அப்புறமா எல்லாரும் ஒன்று சேர போகிறோம். இதை பார்க்கறதுக்கு தான் இந்த சாமுண்டீஸ்வரிக்கு கொடுப்பனை இல்லாமல் போச்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டான நேரத்தில் மாசா வந்து நிற்க போகிறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்போ அபிராமி அம்மாவும் வந்துடுறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.